எடப்பாடி ஆமாஞ்சாமின்னு போட்டுங்கிற சிஎம் அவர் தான் இல்ல. சிஎம் வந்து நீ டிப்டி சிஎம் தான், சிஎம் அண்ணாமலை தான். குழப்பிங்கன்னு குட்டைய குழப்பலாம், நீந்தி மீன் பிடிச்சிடலான்னு. திமுக காரனாச்சு ஆசி ஊத்த போறான் குட்டையில, எவனுமே மீன் சாப்பிடக்கூடாது. அப்படியும் நடக்கலாம், சின்னத்தை முடக்கலாம், எதுவும் நடக்கலாம். பொழுதுமாக அரசியல் களம் நிமிடத்துக்கு நிமிடம் மாறிக்கொண்டே இருக்கிறது. சூப்பரா செக் வச்சான் அமித்ஷா. சிஎம் நான் தான், நீ டிப்டி சிஎம். எடப்பாடி ஒரு டிப்டி சிஎம், நம்ம விஜய் ஒரு டிப்டி சிஎம், நாங்க தான் அண்ணாமலை தான் சிஎம். நீ இதுக்கெல்லாம் ஒத்துக்கிருந்தா ஆகணும். பகிரங்க மிரட்டல். எடப்பாடி ஒத்துக்கிறாரோ கட்டிக்கிறாரோ, விஜய் ஒத்துக்கிறாரோ கட்டிக்கிறாரோ, யாக மொத்தம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் 3 அணி, நிச்சயமாக 3 அணி. இப்ப எடப்பாடி எந்த அணியில இருக்க போறாரு, அதுதான் பிரச்சனை. விஜய் சேர்க்க மாட்டான், 100% சேர்க்க மாட்டான். அவங்க கூட்டணி எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி அவனும் சைல்டு பேபியும் குழந்தை வந்து அழ ஆரம்பிக்காது, ஆனா வேலையை காட்டும். விஜய் வந்து அரசியல்ல சூப்பரா பண்ண போறாரு, பண்ணிக்கிட்டு இருக்காரு. விஜய்க்கும் செக் வைக்கிறாங்க. அடிட்டு குருமூர்த்தி சுத்திக்கிட்டே இருக்காரு. ஆதவாச்சுனா அவன் தனியா ட்ராக் எடுத்துட்டான். இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு அருமையான நேரம் என்னடா கேட்டா, ஆக்ரா இந்தூர் பாட்னாலாம் 18 லட்சம் 19 லட்சத்துக்குள்ள மக்கள் தொகை தான். தமிழ்நாட்டில் 20 லட்சம் பேருக்கு மக்கள் தொகை இருக்குது. மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் மெட்ரோ ரயில் நாங்கள் தரமாட்டோம். மெட்ரோ ரயில் மட்டும் இல்லை, எய்ம்ஸ் மருத்துவமனை 10 வருஷம் ஆச்சு. இதுக்கு பின்னாடி வந்த மருத்துவமனை எல்லாம் கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்த மருத்துவமனை எல்லாம் கட்டிட்டாங்க. மாண்புமிகு தமிழக முதல்வரே மெட்ரோ ட்ரெயினுக்காக எந்த நேரத்திலையும் பிரதமரை சந்திக்க தயார், நேரம் ஒதுக்குங்கன்னு சொல்றாரு. மக்கள் நலன் தான் எனக்கு முக்கியம், மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ ட்ரெயின் வாங்கணும்னு. மீண்டும் ஆட்சிக்கு வந்தா நீ நிதியை தரவலாம், நானே பண்ணிக்கிறேன்னா நீ அனுமதி மட்டும் கொடுறான்னு ஒரு பொழுது. அடுத்தது திராவிட மாடல் ஆட்சி தான். ஆட்சி அமைஞ்ச உடனே கோயம்புத்தூருக்கு மதுரைக்கு நாங்களே எங்க நிதியில பண்ணிக்கிறோம், நீ எனக்கு அனுமதி கொடுறானோ போறான். தமிழ்நாடு ஓர வஞ்சனை, பிஜேபியினுடைய தமிழ்நாடு ஓர வஞ்சனை, எந்த திட்டத்துக்கும் கிடையாது. ஆமா, வந்தே பாரத் ரயில் எல்லா ஸ்டேட்லயும் பறக்குது. தமிழ்நாட்டுக்கு அவசியம் உள்ள தமிழ்நாட்டுக்கு 1-2 ட்ரெயின் தான் விடுறான், கொடுக்க மாட்டேங்கிறான். என்ன ஒண்ணு காலகட்டம், இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. 12 மணி நேரம் ஆகிட்டாரு வேலை வாய்ப்ப, சட்டம் ஆகிட்டாரு. அது போறதா கொள்கை பரப்பு செயலாளர் அழகா மத்திய அரசாங்கம் 12 மணி நேரம் மோடியை கண்டிச்சு யூஜே பிரஸ் கிளப்லாம் அறிக்கை விடுறாங்க, இதெல்லாம் தவறுன்னு. மக்கள் போராட்டம் வெடிக்க போகிறது, நல்லா தெளிவா தெரியுது. இவ அத்தனையும் திமுகவுக்கு கட்சிக்கு சாதகம். அவங்க இந்த திட்டம் கொடுக்கல, அந்த திட்டம் கொடுக்கல, 12 மணி நேரம் வேலை வாய்ப்பு பண்ணி எல்லா மக்களும் பேச ஆரம்பிச்சிட்டான். கோயம்புத்தூர் மக்கள் முழுக்க பேச ஆரம்பிச்சிட்டான், மதுரை மக்கள் முழுக்க பேச ஆரம்பிச்சிட்டான். அந்த மதுரை டிஸ்ட்ரிக்டும் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டும் சாலிட். அம்மா வாணிக்கு என்ன பண்ண போறாங்க, அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட் அண்ணாமலைக்கு என்ன பண்ண போறாங்க தெரியல. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. விஜயகாந்த் கட்சி அப்படி இப்படி 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 இப்படின்னு அவங்க தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. தம்பி தானே அப்படின்றாங்க. இப்போ நேற்றுக்கு வண்டிக்குள்ள போய் பூந்துக்கினாருன்ற, இன்னைக்கு நம்ம தம்பி தானேன்ற. அதான் அரசியல். நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது. அதான் தமிழ்நாட்டைய தமிழ்நாடு ஒன்று திராவிட கட்சியை தான் தமிழ்நாட்டில் ஆக முடியும்.
அதில் நிச்சயமாக பிஜேபிக்கு வாய்ப்பே கிடையாது. ரைட், எது எப்படி இருந்தாலும் 12 மணி நேரம் வேலை வாய்ப்பு, மெட்ரோ ட்ரெயின், எய்ம்ஸு, இன்னும் நிதி புறக்கணிப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு, நெல் அது எடுக்கக்கூடாதுன்றான். ஒரு கண் தொடப்புக்கு ஒரு டிராமாவுக்கு ஒரு கமிஷன் அமைச்சு எல்லாம் அவங்க வீட்டில் அறிக்கை பெற்று ஒரு கண் தொடப்பு எடுக்க முடியாதுன்ட்டான். என்ன பண்ண போகிறார் இந்த எடப்பாடி? இவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது. இதுக்கு பூரா நீ ஆள் பிடிச்சிக்கிட்டு பிஜேபிக்கு ஆமாஞ்சாமின்ற, நீ ஆமாஞ்சாமி போலன்னா உன்னை தீகாரோ குழலோ தெரியாது. அநேகமாக தீகாராக தான் இருக்கும். சம்மன் போட்டு அங்கே விசாரணை கூப்பிட்டேன். அமித்ஷாவை பார்க்க வாங்கன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு ஈடியை விட்டு சம்மன் கொடுத்து விசாரணை கூப்பிட்டு ரிமாண்ட் பண்ணுவான். அப்படியும் நடக்கலாம். அது ஒரு பக்கம். இலை வேற பஞ்சாக போய் கிடக்குது. அது எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து அப்படியும் நடக்கலாம். சின்னத்தை முடக்கலாம். எதுவும் நடக்கலாம். எடப்பாடிக்கு சுற்றி பின்னி எடுத்துன்னு வந்து வச்சுட்டான். 10ஆவதுக்கு தமிழ்நாடு அவர் பேரில் விஜிலன்ஸ் கேஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. கேஸ் நடக்குது. கொடநாடு கொட வழக்கு, ஊட்டவர தோட்டக்காரருக்கு இவங்க தமிழ்நாட்டில் வரல, இவங்க பண்ணுறாங்க. எடப்பாடிக்கு சுற்றி செக். அவர் டிப்டி சிஎம் ஆகிறாரோ சிஎம் ஆகிறாரோ சீட்டு ஒதுக்கீட்டிலே கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதெல்லாம் மீறி அமித்ஷா மோடி பார்ட்னர் எலெக்ஷன் கமிஷன் டெக்னிக்கலா பண்றாங்களாம். உதயசூரியன்ல போட்டா தாமரைக்கு போய் விழுமா, உதயசூரியன் போட்டா ரெட்டலைக்கு போய் விழுமா, அந்த மாதிரி டெக்னிக்கல் க்ரௌண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்களாம் மிஷின்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம காதுக்கு தான் வந்து கண்டி அதிகாரப்பூர்வமா சொல்லல. அந்த ஸ்கீம் ஃபெயிலியர் ஆனா கூட ஓட்டு இருந்ததுன்னு நீ எதுலையோ போடுறதுக்கு ஓட்டையே காலி பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு இல்ல. அந்த வேலை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எஸ்ஐஆர்ல 4ஆம் தேதிக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சுற்றறிக்கை விடுறாங்க எல்லா கலருக்கும். எங்கிருந்து முடிய போகுது? பிஎல்ஓலாம் சாவலாம், பிஎல்ஓலாம் கஷ்டப்படுறான். கால அவகாசம் கொடுக்கணும். ஏன் அவசர கதியில இதை பண்ணணும்? தமிழ்நாட்டுக்குள்ள நீ எதை பண்ணாலும் மோடி பார்ட்னர் எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பீகார் தேர்தலை வச்சுதான் எடப்பாடி ஆமாஞ்சாமின்னு போட்டுக்கிறார். சிஎம் அவர் தான் இல்லை. சிஎம் வந்து நீ டிப்டி சிஎம் தான். சிஎம் அண்ணாமலை தான். அண்ணாமலையை போட்டாதான் நாளைக்கு இவங்கெல்லாம் திமுக காரங்களாம் வெள்ள விட்டு நோண்டி எடுப்பான்னு கனவு கண்டுறாங்க. எல்லாம் கனவு தான், நினைவில்லை. இப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அது கனவாகலாம், நினைவாகலாம். கனவு கரைஞ்சிடும். தமிழ்நாட்டில் உன்னுடைய எலெக்ஷன் கமிஷன் பார்ட்னருடைய வேலைலாம் நடக்கிறது கஷ்டம். 3 அணி ஆவது உறுதி. அதெல்லாம் மாற்றம் கிடையாது. பார்ப்போம். மரவெட்டிக்காரெல்லாம் ரொம்ப பெருசா போயிடுச்சு. அப்போ உள்ள தகராறுலாம் 2 பெருசா போயிடுச்சு. வைகோ வைக்கிறதுக்கு ஒரு புதிய கட்சி ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டாரு. அது திமுகவை பிரிஞ்சு மதிமுக உருவாகி அதனால உண்டான பாதிப்புக்கெல்லாம் வைகோ சந்திச்சாரு. அவர் ஒரு சைல்டு பேபி. அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு மல்ல சத்யா. எல்லாம் பீஸ் பீஸா ஆக்கினுக்கிறான். யாரு? அமித்ஷா. குழப்பிங்கினுக்கிறான். குட்டைய குழப்பறான். நீந்தி மீன் பிடிச்சிடலான்னு. திமுக காரனாச்சு ஆசிட் ஊற்றிட்டான். ஊத்த போறான் குட்டையில. எவனுமே மீன் சாப்பிடக்கூடாது. முடிஞ்சுதா? அவன் தான் திமுக. இதெல்லாம் இவ்வளோ பலகீனத்துக்கு மத்தியில திமுக பலமா கம்பீரமா இருக்கு. இருக்கிற ஃபேக்டை சொன்னோம்னா கமெண்ட்ஸ் சூப்பரா போடுறாங்க. எல்லாம் ஃபேக்ட் தான். அது கமெண்ட்ஸ் என்ன போடுறாங்கன்னு சொல்லக்கூடாது. பட் உண்மை நிலவரம் இதுதான். பார்ப்போம். இனி அடுத்தது என்ன நாளைக்கு சந்திக்கலாம்.